நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மை டியர் பூதம் மூசாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மை டியர் பூதம் இந்த ஒரு டிவி சீரியல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குறிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா இந்த சீரியல் பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த வகையில இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆட்டின் கொடுக்கலாம். அதுலயும் குறிப்பா மூசாவை நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொஞ்சம் வித்தியாசமான நடிப்பு மூலமா இந்த ஒரு டிவி சீரியல்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த டிவி சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடில இருந்து அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அண்ட் அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆனாலும் இப்போ வரைக்கும் இவரை பாக்குற எல்லாரும் இவருடைய ரியல் நேமான மூசா இத சொல்லிதான் கூப்பிடுறாங்க. யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி அவரு இவர் தாங்க அப்படின்ட்டு குடும்பஸ்தன் படத்துல இவருடைய ரோலை பார்த்துட்டு நிறைய பேர் அட நம்ம மூசா அப்படின்னு சொல்ற வகையில தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டா அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு அண்ட் இந்த ரோலும் ஹிட் ஆயிடுச்சுங்க. 90ஸ்ல பாத்தீங்கன்னா வந்த சீரியல்ஸ் நிறைய சீரியல்ஸ் ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் குறிப்பா விக்ரமாதித்யா சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷக்கலக்க பூம் பூம் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்க சீரியல்ஸ்ல எல்லாமே ஒரே ஸ்டோரி தாங்க. ஒரு பொண்ணு 2 பையன், இல்லனா கல்யாணம் ஆன பையன் மேல ஒரு பொண்ணு ஆசைப்படுறது, இல்லனா அக்காக்கு பார்த்த பையனை தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது போலதான் சீரியல்ஸ மாத்தி மாத்தி எடுத்துட்டு போறாங்க. இதுல இப்ப நியூவா ட்ரெண்ட் ஆயிட்டு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய முன்னாள் காதலியே இப்ப கல்யாணம் பண்ண மனைவி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. அதை கண்டிப்பா நான் எந்த சீரியல் பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரியாலிட்டி படி பார்த்தனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இதுவே ஹீரோயின் வந்து ஒருத்தவங்களை முன்னாடி காதலிச்சு அந்த காதலர் வந்து இப்ப பார்த்துட்டு இந்த எக்ஸ் காதலரை நான் வந்து கூப்பிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன், இங்கதான் இருப்பார், இப்படி இதெல்லாம் சொன்னா இந்த உலகம் அந்த பெண்ணை தான் தவறா பேசும். ஏன் சீரியல்ஸ்லாம் இப்படி கொண்டு போறாங்கன்னே தெரியல. 90ஸ்ல வந்த சீரியல்ஸ்லாம் சூப்பரான சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த மாதிரி சீரியல் எடுக்கிறத விட மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ற வகையில சீரியல்ஸ் எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ட்டு சில கருத்துக்கள் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு. 2004ல இருந்து 2007 வரைக்கும் இவர் பாத்தீங்கன்னா மூசாவா நடிச்சாரு. மூசாவா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச இவருடைய ரியல் நேம் அபிலாஷ். இவர் தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாரு அண்ட் ஹிந்திலையும் குடும்பஸ்தன் படத்துல ரொம்ப பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு பட்ட கஷ்டங்கள் என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இவர் சென்னை பையனான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவர் பக்காவான ஆந்திரா பையன் அண்ட் அதை தொடர்ந்து இவங்க ஸ்கூலிங்லாம் படிச்சது திருச்சியாம். அதுக்கு காரணம் இவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதா, அங்கதான் ஒர்க் பண்ணாராம். அதனாலதான் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இவங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா கிஷோர் குமார், அம்மா சுனிதா. இப்ப இவங்க அம்மாவும் அப்பாவும் இல்ல, 2 பேருமே இறந்துட்டாங்க. 2 பேருக்குமே கேன்சர் இஷ்யூ இருந்திருக்கு. அந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கும் போது இவரால் பார்க்கவே முடியலையாம். சொல்ல போனா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் கூட இல்லாத சூழ்நிலையில தான் இவர் இருந்திருக்காரு. கண்டிப்பா இதை யாராலையும் நம்ப முடியல, இருந்தாலும் அதுதான் உண்மைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பீக்ல வந்தாரு, அடுத்தடுத்து சீரியல்ஸும் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் சினிமாக்குள்ள நுழையணும் போதுதான் அங்கதான் அவருக்கு செக்கே வந்தது. சோ இவரு இந்த சீரியல் பண்ணும்போது 12 வயசாம். இந்த சீரியல் வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டிராமாஸ் எல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுல இவருக்கு கிடைக்கிற பாராட்டுலாம் பார்த்துட்டு இவங்க அப்பா கிட்டேயும் சொன்னாராம், அப்பா நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த மாதிரி சினிமாக்கெல்லாம் கூட்டு போப்பா அப்படிலாம் சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பா திருச்சி டு சென்னை சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளும் ஸ்கூல்லாம் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் இங்க சென்னையில வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்றது, வாய்ப்பு கேட்டு அலையிறது, இது போல சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த ஏவிஎம் ஸ்டூடியோவோட வாசல்ல கூட விட மாட்டாங்களாம். செக்யூரிட்டில அடிச்சு விரட்டின கதைலாம் கூட இருக்காம். அதே செக்யூரிட்டி இவர் வராருன்னு சொல்லிட்டு டோர் திறந்து விட்ட கதையும் இருக்காம். அந்த அளவுக்கு தான் இவரோட வளர்ச்சி இந்த சீரியல் மூலமா இருந்தது. 12 வயசுல ஆரம்பிச்ச இவருடைய இந்த சீரியல் கெரியர் 2007 அதாவது 16 வயசுல இருந்து 17 வயசா மாறும் போதுதான் இவருக்கு இந்த சீரியலே முடிஞ்சுதாம். அப்போ இவருக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாங்களாம் காந்திமதி அம்மாவும் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களும். இவங்க 2 பேரும் ரியல் தாத்தா பாட்டி மாதிரி தான் இருந்தாங்களாம். அதாவது காந்திமதி அம்மா எப்படின்னா இவரை வந்து ஒரிஜினல் பேர மாதிரியே அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டிலாம் விடுவாங்களாம். நடிப்புல இதை நீ கத்துக்கணும் அதை கத்துக்கணும்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்களாம். அதனால இவரால் மறக்கவே முடியாதான் காந்திமதி அம்மாவையும் சரி வியட்நாம் வீடு
சுந்தரம் அவர்களையும் ரொம்பவே இவருக்கு பிடிக்குமாம். 2 பேரையுமே இவரு ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்றத சமீபத்துல கூட அவரு சொல்லியிருந்தாரு. இவர் இந்த சீரியல்ல கமிட் ஆனதும் பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷம் 5 வருஷத்துல இவர் மாசத்துக்கு 4 நாள் தான் ஸ்கூலுக்கு போவாராம். ஸ்கூலுக்கு போகும் போதெல்லாம் இவரை வந்து ஒரு ஸ்பெஷலா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆரம்பத்துல அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் போக 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 இவர் கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவரை தவறா பேசியிருக்காங்களாம். அண்ட் வந்து இவர் வந்து நீ மேஜிக் பண்ணுவப்பா, உனக்கு என்னப்பா நீ மேஜிக் பண்ணி எக்ஸாம் எழுதிடுவ, மார்க் வாங்கிடுவ, இதை வாங்கிடுவ, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களாம். ஆனா வந்து அதெல்லாம் போக போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துதான். அதுக்கப்புறம் இவருக்கு அபிராமி அப்படின்ற சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. மகள், கோகுலத்தி சீதை, குடிமுல்லை, இது போல சீரியல்லாம் நடிச்சிருந்தாரு. ஆனா இவர் ரொம்பவே மிஸ் பண்ண சீரியல் எதுன்னு கேட்டீங்கன்னா ராடன் ப்ரொடக்ஷன்ல அண்ணாமலை சீரியல்லாம் மிஸ் பண்ணாராம். அந்த வருத்தம் இவருக்கு இருக்காம். அடுத்தடுத்து சீரியல் வாய்ப்பு அண்ட் பட வாய்ப்புலாம் கூட வந்துதான். இவர் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்களுடைய அப்பா வந்து ஒரு பக்கம் நடிக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் படி அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த வகையில காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பக்கம் ரிஜெக்ஷன்ஸ் பார்த்திருக்காரு. அண்ட் மணினால ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ரொம்ப லாங் டைமா இந்த பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க அப்பா அம்மாவோட கேன்சர் பேஷண்டா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதாம் அமௌண்ட் எதுவுமே. ட்ரீட்மெண்ட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்தாங்களாம். அண்ட் இவர் நீண்ட நாளா ஒரு தனிமையே அனுபவிச்சிருக்காரு அவங்களோட இறப்புக்கு அப்புறமா. அந்த நேரத்துல இவர் பாத்தீங்கன்னா 22 மணி நேரம் வேலை பார்ப்பாராம். பார்ட் டைம்ல தான் படிப்பாராம். டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிருக்காராம், டாக்ஸி ஓட்டியிருக்காராம், டப்பிங் போய் பண்ணுவாராம். இது போலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவரு அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல கமிட் ஆகுறாரு. அப்பாடா நமக்கு ஒரு படம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இவன்லாம் ஒரு மூஞ்ச, இவனை வச்சுலாம் படம் எடுக்கிறீங்களா, கல்லா கட்டாது, இப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சினிமானா என்னன்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாராம். அதனாலே இவரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூசராகவும் ஆயிட்டாருங்க. ஸோ ஆக்டர்ல இருந்து ப்ரொடியூசர், இப்போ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா இவர் ஒர்க் பண்ண போன படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்துல இவர் வந்து மேனேஜரா தான் ஒர்க் பண்ண போயிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா ரோலுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆட்கள் செட் ஆயிட்டாங்களாம். ஆனா மானிசன் இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஆக்டரே கிடைக்கலையாம். இவங்க ஆல்ரெடி அயோத்தி படத்துல நடிச்சவரை தான் வந்து காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவரும் ஒரு லுக் விட்டாராங்க. அந்த லுக்கை அப்படியே கேட்ச் பண்ணி இவர் கிளீன் ஷேவ் பண்ணி அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அப்படியே கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தினதை பார்த்துட்டு இவருடைய கண்ணு தான் ரொம்பவே அட்ராக்டிவா இருந்திருக்கு. அண்ட் மைடியர் பூதம் சீரியலை நடிக்கும் போது கூட இவருடைய கண்ணும் புருவமும் பேசுனே சொல்லலாம் வித்தியாசமாகவும் இருக்கும். இதுல தான் இவரு வில்லத்தனமா இருந்தாலும் காமெடியாவும் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹிந்தி பேச ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். இந்த படத்துக்கு முன்னாடியே நாகேஷ் திரையரங்கம், இந்த படம், தோனி கபடி குழு, சிண்டெல்லா, இது போல படங்கள்லாம் இவரு நடிச்சிருக்காரு. இவருக்கு திருமணமும் ஆயிடுச்சு. இப்ப வயசு பாத்தீங்கன்னா 33 ஆகுது. இவரு காதல் திருமணம் தான் பண்ணிருக்காரு. இவருடைய மனைவி இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அண்ட் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இது பிடிக்கும்னா பிடிக்கும், பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்களாம். அண்ட் இவரு தனிமையில இருக்கும்போது அந்த கிடைச்ச அன்பு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு தானே இவ்வளவு நாள் ஏங்கணும், அது நமக்கு கிடைக்குது, இதை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இவரு ஓகே பண்ணிருக்காரு. இவருக்கு இப்பதான் கை குழந்தை இருக்காங்க. குறிப்பா இவருடைய பையனை கூட எல்லாருமே வந்து குட்டி மூசா அப்படிதான் சொல்லுவாங்களாம். ஏன்னா அப்படியே வந்து இவர குட்டி வயசுல பார்த்த மாதிரியே இருக்குன்ட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காம அவங்களுடைய மனைவிக்கு. எந்த அளவுக்கு லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரோ இப்போ அதை விட ரொம்ப ரொம்ப பெட்டரான லைஃப், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராராம். இவருக்கு அவருடைய பழைய வாழ்க்கை, அதாவது சைல்ட்ஹுட்க்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்காம். அண்ட் இவர் அவருடைய வாழ்க்கையே அழிக்க நினைக்கிற ஒரு விஷயம் இவங்க அப்பா அம்மாவுடைய மரணம் தானா. அதுல இருந்து இன்னும் மீள முடியாம தான் இவர் இருக்காரு. அவங்களுடைய குட்டி பையன் இப்ப வரைக்கும் மை டியர் பூதம் பாடலை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராம். அந்த வகையில உங்களுக்கு இவரை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.